God bless you students. இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? 7th சாப்டர் லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஸோ லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் எல்ஸு எல்ஸ் அதுக்கப்புறம் ஸ்விட்ச் இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம். இப்போ லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸில் எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப்பு, ஒயிலு, ஃபார் ஈச் லூப்பு, அதுக்கப்புறம் டூ வைல் லூப்பு. ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் லூப்பிங் ஸ்ட்ரக்சர்? நோட் பண்ணிக்கோங்க. இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எதெல்லாம் வரும் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் நோட் பண்ணிக்கோ. The looping structures are useful for writing a iteration logic. It is a most important features many programming will be languages. இதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான். லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ரைட்டிங் ஏ இட்ரேஷன் லாஜிக்ஸ். இதை மட்டும் நோட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் லூப் அவைலபிள்? 4 கேட்டகரி. ஃபார் லூப், while, do while, for each loop. ஓகேவா? என்னென்னது? for each loop, while, do while. So what is for loop? ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோ. ஃபார் லூப்பும் ஃபார் ஈச் லூப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இதுவும் உனக்கு 5 மார்க்கில் கேட்கலாம். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா இதில் க்ரியேட்டிவிட்டி 1 வேர்டு கேட்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? சரி, 5 mark question பாரு. For loop is an important functional looping system which is used to iteration logics when the program known in advance how many times the loop will be should run. இப்போ if else if switch இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா if the condition will be satisfied the block of statements will be executing only one at a time. But the looping statements means the condition will be satisfied till through the block of loop will be executed continuously. When the condition will be false, the loop of statements, that means the block of statements will be execution will stop. Okay va? என்ன மேம் சொல்கிறீங்க? ஒன்றும் புரியல. லிசன். if else if switch இதில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை வந்து ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். பட் லூப்பிங் அப்படிங்கிறது மெனி மோர் டைம். இதுதான் இதோடைய ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்சஸ். அதே மாதிரி எதை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் உன்னுடைய பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். வென் த கண்டிஷன் வில் பி ஃபால்ஸ் மீன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாப் ஆயிடும். அந்த லூப் என்ன ஆகாது? எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோ. எப்போவுமே எழுதும்போது எப்படி தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். டெஃபினிஷன், சின்டாக்ஸு. இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சின்டாக்ஸுக்கு ஒரு சில லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பாரு. புரியுதா? ஸோ இப்போ பாரு. For loop is an important functional looping system which is useful for a iterational logics for the programmer know in advance how many times the loop will be execute. இதுதான் என்னது அப்படின்னா உன்னுடைய டெஃபினிஷன். சின்டாக்ஸஸ் பாரு. for init counter. ஸோ இதில் என்ன ஒன் வேர்டு கேட்கலாம் அப்படின்னா 3 places இருக்குது. ஃபாருக்கு அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஹவு மெனி பிளேசஸ் தேர்? 3 places. இந்த 3 பிளேசஸும் பார்த்த அப்படின்னா உனக்கு என்னென்ன வந்திருக்கும் அப்படின்னா init counter, test counter, increment counter. So first place is a init counter. What is the second place? Test counter. Third one is a increment counter. Init counter means initializing a variable, initial counter value. What is the value? Initial counter value. Second one is a test counter. Evaluated part. Condition will be evaluated part. This condition will be executing until the true வரைக்கும் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். when it comes a false means it going to a end of statements. Okay, increment mean increasing a next loop counter variable. See the example. நான் உனக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ தான் உனக்கு இந்த சின்டாக்ஸஸ் புரியும். ஸோ for I equal to 0, I less than 10, I plus plus. So block of statements will be executing echo I. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா உன்னுடைய எக்ஸாம்பிள். இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸாம்பிளில் ஃபார் I equal to 0, I less than 10, I plus plusன்னு கொடுத்துருக்கோம். ஸோ init counter, that means initial value is I equal to 0. What is the initial value? 0. counter variable அப்படிங்கிறது என்னதுன்னா I. ஏன்னா இங்கேயும் ஐங்கிற கண்டிஷன் வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கேயும் ஐங்கிற கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், இங்கேயும் என்ன கொடுத்துருக்கோம்? ஐங்கிற வேரியபிளை யூட்டிலைஸ் பண்ணியிருப்போம். புரிஞ்சுதா? ஸோ கவுண்டர் வேரியபிள். வாட் இஸ் த கவுண்டர் வேரியபிள்? I. What is the initial stage? 0. So what is the increment or decrement? Plus plus இருந்தால் increment.
மைனஸ் மைனஸ் இருந்தால் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டு, மைனஸ் மைனஸ்னால் என்னது டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதில் வந்து I less than equal to 10. ஸோ I less than equal to 10 அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 0 is less than 10. ஸோ எனக்கு கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா என்ன பிரிண்ட் ஆகும், 0ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் வந்து என்ன, இந்த சைடில் எழுதுகிறேன் பாரு, அவுட்புட் வந்து என்னென்னு வரும், 0ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து என்ன வரும், இங்கே I ப்ளஸ் ப்ளஸ் உடைய மீனிங் என்னதுமா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம், I equal to I plus 1, இது தானே மீனிங்கு. ஸோ I equal to I plus 1, ஐயில் என்ன வேல்யூ ப்ரெசென்டடாக இருக்குது, 0. ஸோ 0 + 1 அப்படின்னா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த கண்டிஷன் என்ன பண்ணால் 1 less than 10, கண்டிஷன் ட்ரூ. ஸோ பிரிண்டிங் 1. அடுத்து இன்க்ரீஸிங் ஆகும், 1 இன்க்ரீஸ் ஆகும்போது 2 less than 10, ட்ரூ. அடுத்து என்ன பிரிண்ட் ஆகும், 2ன்னு பிரிண்ட் ஆகும். வென் இட் இஸ் கம்ஸ் டு எ 10ன்னு சொல்லிட்டு வரும்போது உனக்கு கண்டிஷன் என்ன ஆகும், ஃபால்ஸ். ஃபால்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த லூப் பிளாக்லேயே போகாது, எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிடும். லூப் பிளாக்லேயே போகாது, எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு போயிடும். ஸோ இதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபார் லூப். ஓகேவா, சரி. இதில் என்ன மாதிரி க்ரியேட்டிவிட்டி கேட்பாங்க, வாட் இஸ் த கவுண்டர் வேரியபிள், நோட் பண்ணிக்கோ. வாட் இஸ் த கவுண்டர் வேரியபிள் I, how many times loop will be executed. இப்போ இங்கே 0 ஸ்டார்ட் பண்ணி less than 10ன்னு சொல்லியிருந்தது அப்படின்னா 0 to 10 கிடையாது, 10 விட லெஸ்ஸர் வேல்யூ 9. ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் கவுண்ட் பண்ணு, 10 வேல்யூஸ் தான் வரும். இன்கேஸ் ஈக்குவல் சொல்லி போட்டிருந்தோன்னா how many times loop will be executed, 11 times. ஸோ இது இன்க்ரிமெண்ட் வந்து என்ன ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ், டிக்ரிமெண்ட்டான்னு கேட்பாங்க. ஓகேவா, வாட் இஸ் த அவுட்புட் அப்படிங்கும்போது என்ன எழுதணும், 0லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும், எது வரைக்கும் எழுதணும், 9 வரைக்கும் எழுதணும். எது வரைக்கும் எழுதணும், 9 வரைக்கும் எழுதணும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்பை இதுதான் என்ன அப்படின்னா ஃபார் லூப்புக்கு இங்கே நான் உனக்கு கொடுத்துருக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். பட் ஆனால் உன்னுடைய புக்கில் பாரு, ஃப்ளோ டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, ஃப்ளோ டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க, இட்ரேஷன் வில் பி கம்மிங் த ஆக்ஷன், condition will be checking, next statement block will be executed after the increment, when the increment will be goes to the another condition checking, if it is true means it is continuously executing a body of statements, otherwise it going to the end of statements. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு, $i. ஆக்சுவலி நம்ம ப்ரீவியஸாக கொடுத்தது கண்டிஷனல் பேஸ் பண்ணி PHP ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கல, ஒரு நார்மல் ப்ரோக்ராம் மாதிரி கொடுத்துருந்தேன். இங்கே பாரு, ஸோ எவ்ரி PHP ப்ரோக்ராம் will be starts at a less than $PHP for $i equal to 0, $i less than equal to 10, $i plus plus அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி பார்ட் வில் பி செப்பரேட்டட் பை செமிகோலன். நோட் பண்ணிக்கோ, எவ்ரி பார்ட் இஸ் செப்பரேட்டட் பை செமிகோலன். த வேரியபிள் ஸ்டார்ட்ஸ் விச் சிம்பிள், $symbol. ஸோ எக்கோ த நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் ஐயை மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரேக் அப்படின்னா இட் வில் பி கோயிங் டு எ நெக்ஸ்ட் லைன், இட் வில் பி கோயிங் டு எ நெக்ஸ்ட் லைன். ஸோ இது தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ளோ டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிஷியல் வேல்யூ I equal to 0, வாட் இஸ் த கண்டிஷன், I less than equal to 10. இங்கே எங்கள் புக்கில் வந்து தப்பாக இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கோ, I less than equal to 10, I less than equal to 10 இந்த இடத்த மாற்றிக்கோ பாப்பா. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, system.out.println welcome to Anatia அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஆக்சுவலி த நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க, வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்கு தேவையில்லை. த நம்பர் இஸ் $i, அதுக்கப்புறம் I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ கண்டிஷன் கொண்டு போ. இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ரோக்ராம் பாரு, த நம்பர் இஸ், அவுட்புட் எழுதிக்கோ பார்ப்போம். த நம்பர் இஸ் அப்படின்னு போட்டுக்கோ எல்லாத்துலேயுமே, த நம்பர் இஸ் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட் வேல்யூ என்னது 0. இங்கே என்ன லூப், என்ன கவுண்டர் வேரியபிள், வாட் இஸ் த கவுண்டர் வேரியபிள் I. ஸோ இனிஷியல் வேல்யூ இஸ் 0. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து எது வரைக்கும் இருக்குது, லெஸ் தென் ஈக்குவல் டு 10 வரைக்கும் இருக்குது. ஸோ அடுத்து என்ன இன்க்ரீஸ் ஆகும், 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4 5 6 7 8 9 10 வரும். பிகாஸ் 10 is less than equal to 10. ஸோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. 10 is less than equal to 10. ஸோ கண்டிஷன் வந்து என்னது, ட்ரூ. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், த நம்பர் இஸ் 0, த நம்பர் இஸ் 1, த நம்பர் இஸ் 2, த நம்பர் இஸ், இங்கெல்லாம் நான் எழுதலை, எழுதிக்கோங்க.
the number is அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதிக்கோ. how many times loop will be executed 0 to less than equal கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எது வரைக்கும் எழுதணும் 10 வரைக்கும். ஸோ how many times loop will be executed count பண்ணு 0லேருந்து 10 வரைக்கும் அப்படின்னா 11. ஸோ 11 times the loop will be executed. இதுதான் என்னது அப்படின்னா creativity questions. புரிஞ்சுதா? சரி, அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 mark question for each loop. what is it? for each loop. ஸோ பாருங்கள், for each loop is a exclusive available in PHP. what is the word? exclusive available in PHP. it works only with which statements? எதில் மட்டும்தான் execute ஆகும்? it is only executing array concept. it is only work out within a array concept. the loop iteration will be depends upon a key value for the array. key value for the array. key value na ஒன்றும் இல்லை, இங்கே sequence அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது seek அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். how many values is there? 3 values. the value will be putting into array symbol. what is the array symbol? square symbol. array உடைய symbol வந்து என்னது? square symbol. what is the array symbol? square symbol. ஓகேவா? ஸ்கொயர் சிம்பிளும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அரேன்னு சொல்லி போட்டுட்டு, இங்கே பாரு எக்ஸாம்பிள் என்னென்னு கொடுத்துருக்காங்க, அரேன்னு சொல்லி போட்டுட்டு வேரியபிள் ஈக்குவல் டு அரே ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ அரே அப்படின்னு சொல்லி கான்செப்ட் யூஸ் பண்ணி கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்? டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அரேவை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஒன்று ஸ்கொயர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் வி ஹாவ் யூஸிங் எ அரே கீவேர்டு. அரே கீவேர்டு அண்ட் ஃபாலோவிங் எ பிராக்கெட். and following a bracket. புரிஞ்சுதா என்னன்ட்டு? சரி, bracket brace ரெண்டும் ஒன்று தான். so for each loop, இது definition note பண்ணிக்க பாப்போம். for each loop is a, the dash is a exclusive available in PHP. what is it? one word. for each loop. so it works only within a arrays. which loop will be execute only in array concept? for each loop. which loop is execute only in array concept? answer வந்து என்னது? for each loop. the loop is depends upon the key value on the array. the each for loop iteration value is current array elements is assigned to a $of value variable and array pointer is shifted until reach the end of the array element. okay, for each உடைய definitions பாரு. for each will be constructor provide easy way to iterating over arrays. the each work only for each work only array and object and will issue the error. you try to use a variable different data type and uninitialized variable. so uninitialized variable இருக்கலாம், otherwise ஏதாவது size இல்லை data type ஏதாவது different யூஸ் பண்ண அப்படின்னா it will be making an error. it will be making an error because array is a collection of value with the same data type தான் சொல்லியிருக்கோம். different data type வராது. என்ன மேம் சொல்கிறீங்க? புரியல. so this is array variable. so what are the values will be stored? number 18 20 32 சொல்லிட்டு இருக்கா. but in statements we have written ஏன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை கொடுத்தோம் அப்படின்னா it is a different data type. this is the different data type. so it is making a error on seek. so it is making error on seek. so we have avoid this. the array value only collecting a same data type. same data type. okay, listen. இப்போ இந்த diagram இந்த program actually diagrammaticல போட்டிருக்காங்க, இதை கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ கவனி, எக்ஸாம்பிள் பாரு, சின்டாக்சஸ் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் பாரு. for each $symbol of array as a $symbol of value. so $symbol of array as a $symbol of value code to be executed. இந்த statements எழுதிக்கிட்டீங்களா? okay, next பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா for each x of sequence print x. ஸோ sequence அப்படின்னு சொல்லும்போது collection of values, இங்கே எத்தனை வேல்யூஸும் வரும்? 3 வேல்யூஸும் வரும். ஸோ எக்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு என்ன வேல்யூவை பிரிண்ட் பண்ணும்? 18ம் பிரிண்ட் பண்ணும், 20யும் பிரிண்ட் பண்ணும், 32வையும் பிரிண்ட் பண்ணும். what is our answer? 18 20 32 same answers print பண்ணும். அதுதான் என்னதுன்னா for each automatically first value next value அதுக்கடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா first value next value end of the value வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? மூவ் பண்ணும். ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா for each statement. what is the statement? for each statement. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. the student name equal to array of Mahilan, Iniyan and Nilani, Sibi, Shini. so
for each dollar of student இங்கே நேம் இதெல்லாம் ஒரு வேரியபிள் தான், வேறு எதுவும் நினச்சிக்காத. டாலர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அஸ் எ டாலர் ஆஃப் வேல்யூ. இப்போ எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் நேமை தூக்கி இங்கே எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப்னு கொடுத்தாங்கன்னா சீக்வன்ஸ் வேல்யூ வில் பி ஸ்டோர்டு இன்டு எக்ஸ். பட் அஸ்ன்னு சொல்லி கொடுக்கும்போது ஏ டாலர் ஆஃப் வேல்யூ ஆக்சுவலி the student of name will be stored into dollar of value. So அந்த ஃப்ரண்ட் பேக் போகிறது தெரியுதா? ஸோ இதுதான் இதோடைய மீனிங். ஓகேவா? ஃபார் ஈச் ஸ்டூடெண்ட் நேம் வேல்யூஸ் இங்கே வந்து அரே வேல்யூ. ஸோ என்ன நேம் என்ன இது டேட்டா டைப்பு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். So value will be assigning Mahilan, value will be assigning Inian, value is assigning Nilani, value is assigning Sibi, value is assigning Shini. So இந்த வேல்யூ எதில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம்? எக்கோ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து என்ன பண்ணியிருக்கோம்? பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் அவர் அவுட்புட்? நோட் பண்ணிக்கோ. வாட் இஸ் அவர் அவுட்புட்? அவுட்புட் இஸ் ஏ Mahilan, Inian, Nilani, Sibi and Shini. புரிஞ்சுதானே? ஸோ இதுதான் என்னது ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, அடுத்து ஒரு ஒன் வேர்ட் பாருங்கள். The for PHP loop often when you writing a code you want to same block of code run over and over again in a row. Actually the several code lines will be executing in a equal code. நீ எத்தனை லைன்ஸ் வேணாலும் கண்டினியூஸாக எழுதிக்கலாம். It will be executing like in a equal periodicity. Executing like in a equal periodicity. இப்போ ரெண்டு 5 மார்க் பார்த்துருக்கோமா? ஃபார் லூப்பு, ஃபார் ஈச் லூப்பு. இப்போ ரெண்டுக்கு என்ன மேம் டிஃப்ரென்ஸ்? ரெண்டுக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ்? ஆக்சுவலி ஃபார் லூப் அப்படிங்கும்போது லிசன், வாட் இஸ் த வேர்ட்? ஃபார் லூப் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் ஏ 3 பார்ட்ஸ். இட் இஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் ஏ 3 பார்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஏ init counter, second part is a test counter, third one is a increment counter. But for each loop is a only based on the array value. For each is a only based on a array value. The for loop is a only complex condition will be executing in easy manner. But for each loop is a exclusive availability. What is the word? Exclusive availability. For loop is adapted more than a format. எல்லா ஃபார்மேட்டுக்கும் அடாப்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபார் ஈச் லூப் இஸ் ஒன்லி அடாப்டிங் ஏ அரே கான்செப்ட். எதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்? அரே கான்செப்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதில் எத்தனை பார்ட் இருக்குது? ஃபாரில் 3 பார்ட் இருக்குது. ஸோ இன்னிட் பார்ட்டு, கண்டிஷன் பார்ட்டு, இன்க்ரிமெண்ட் பார்ட்டு. பட் இங்கே வந்து என்ன தான் கொடுக்கணும்? ஃபார் ஈச் அரே அஸ் ஏ வேல்யூ. ஒரே ஒரு சிங்கிள் பார்ட் வேல்யூவை மட்டும்தான் என்ன பண்ணணும்? அசைன் பண்ணணும். புரிஞ்சுதா? சரி. ஃபார் லூப்புக்கு சைஸ் கிடையாது. பட் ஃபார் ஈச் லூப்புக்கு பேஸ்ட் ஆன் ஏ சைஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? அரே சைஸை பேஸ் பண்ணி இருக்கும். இது ரெண்டுமே இதுக்குள்ள டிஃப்ரென்சஸ். இப்போ எது மேம் பெஸ்ட்டு? ரெண்டுமே பெஸ்ட்டு தான். அரே கான்செப்ட் வரும்போது ஃபார் ஈச் லூப் இஸ் ஏ பெஸ்ட் ஒன். ஓகே, next பாரு while loop. Next important question is while loop. The while loop is an important feature which is used to for the simple iteration logic. Actually for loopல நீ என்ன பண்ணியோ அதே பாட்டை நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா split and write. ஸ்ப்ளிட் அண்டு ரைட். ஃபார் லூப்பில் நம்ம 3 பார்ட்டையும் வித்தின் பிரேஸ்க்குள்ளே, அதாவது ப்ராக்கெட்குள்ளே போட்டுட்டோம். பட் while லூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்ப்ளிட் அண்ட் ரைட். ஓகேவா? என்ன மேம் ஒன்றும் புரியல? ஃபார் லூப்பில் ப்ராக்கெட்குள்ளே இன்னிட்டு கவுண்டர் கண்டிஷனல் வேரியபிள் இன்க்ரிமெண்ட் அண்டு டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். பட் இன்சலைசேஷன் இங்கே பாரு, இங்கே தனித்தனியாக இருக்குது. ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கல, while ப்ராக்கெட் போட்டு கொடுக்கல. ஸோ என்ன தான் கொடுத்துருக்காங்க? while போட்டு கண்டிஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்சலைசேஷன் பார்ட்டும் இன்க்ரிமெண்ட் பார்ட்டும் தனித்தனியாக இருக்கா? இதுதான் இது. சரி, ஃபார் லூப்புக்கும் while லூப்புக்கு ரெண்டுமே என்ட்ரி கண்ட்ரோல் லூப். நோட் பண்ணிக்கோ. ஃபாரும் சரி, ஃபார் ஈச்சும் சரி, whileம் சரி, என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். ஓகேவா? சரி, while loop is an important feature which is used for simple iteration logic. நோட் பண்ணிக்கோ. the dash is a simple iteration logic. எதுதான்? while loop.
It is a checking for the condition whether true or false. If it is true means the loop will be executed continuously. So what is the syntax? So diagram, flow diagram paru. First initialization method, then the condition. True means it going to executing a statement after updation and back to the condition checking. If true means executing statement, when it is coming a false means exiting a loop. This is the meaning. புரிஞ்சுதா என்னன்ட்டு? சரி, அடுத்து பாருங்க. syntaxes பாரு. syntaxes சின்னது தான். இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத ஒரு flow diagram. இது வந்து என்ன அப்படின்னா syntaxes. While condition is true means code will be executed, otherwise the code will be stopped. இப்போ பாரு, every program, PHP program, every PHP program will be starting which symbol? $PHP. என்ன symbol? $PHP. So அடுத்து என்ன கொடுக்கணும்? The variable will be starting which symbol? $. What is the variable starting symbol? $. Of student count equal to 10. $of student number equal to 1. While the student number is less than equal to student count. Student number is less than equal to student count. இங்க putting a value put பண்ணு. 1 is less than equal to 10. So condition true or false ஆமா? True. So true அப்படின்னா என்ன வரும்? The student number is என்னன்னு வரும்? இங்க student number என்னன்னு கொடுத்திருக்கோம்? 1. So எழுதிக்கோ, அவுட்புட் எழுதிக்கோ பாப்போம். The student number is student full எழுது, அந்த wordings full எழுதணும். இந்த இது semicolon அதாவது quotations குள்ள என்ன கொடுத்திருக்கீங்களோ அதை ஃபுல்லாவே என்ன பண்ணணும் அப்படினா எழுதி இருக்கணும். So student number is என்னன்னு வரணும்? 1 up to எது வரைக்கும்? இங்க 1 அப்படி இங்க என்ன வரும்? 1 plus plus அடுத்து அப்படினா என்ன வரும்? 2 இன்க்ரீஸ் ஆகுமா? So 1 plus 1 தான 2 போகும். அப்புறம் 2 less than equal to 10 கண்டிஷன் ட்ரூ. திரும்ப என்ன வரும்? 2 ன்ட்டு வரும். The student number is 2. அதுக்கப்புறம் the student number is 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வரும். பிகாஸ் இங்க என்ன கொடுத்திருக்கோம்? ஈக்குவல் சொல்லி கொடுத்ததனால வரும். When it is comes 11 சொல்லி வரும்போது the condition will be false. The condition will be false. False ன்னு சொல்லும்போது it is not executing a block of statements, it going to a end of statements. இதுதான் என்னது அப்படின்னா while statements. While statements. Next பாரு do while. Next one is a do while. Do while பாரு. Do while is a exit control loop. நோட் பண்ணிக்கோ பாப்போம். This is important theory. அந்த theory line கண்டிப்பா இருக்கணும், அதனால தான் சொல்றேன். So while for loop அப்படிங்கிறது entry loop, பட் ஆனா do while is a exit loop. and மேம் exit loop ஒன்றும் புரியல அம்மா கவனி. ஒன்ஸ் முதலே கண்டிஷனை செக் பண்ணாது. whileல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் தானே இருந்தது, பட் do whileல என்ன இருக்காது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்காது, எண்ட் ஆஃப் இது அதாவது இன்க்ரிமெண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் செக்கிங்கே இருக்கும். இப்போ பாரு, இப்போ போன சின்டாக்சஸ்க்கும் இந்த சின்டாக்சஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா இங்கே whileன்னு போட்டு கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருந்தோம். அப்போனா எக்ஸிக்யூட் ஆகும்போது கண்டிஷனை செக் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் கோடுக்குள்ளே போச்சு. பட் do whileல do once the code will be executed, condition is true or false எதையும் பார்க்காது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ட்ரி ஆகும், கோட் will be executing only once. அதாவது ஒரு டைமா only once ன்னு சொல்ல முடியாது, based on their condition. கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி executing only one. After the condition will be checked, it is a true means it is continuously executing, otherwise it is still going on a stop. It's still going on a stop. இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? சரி, இப்போ தேடி பாரு. ஸோ do while loopனா என்ன லூப் சொன்ன? exit control loop. exit control loop, otherwise exit loop. The do while loop is running the statement inside of loop block is in the first time execution. At least என்ன பண்ணும்? first time ஆவது execute பண்ணும். Then after checking the condition whether true or false. இது வரைக்கும் நோட் பண்ணிட்டியா? Yes. If it is executing loop means the specified condition will be true. Otherwise false means the block of statements will be going into a stopped. Okay, starting a loop. Once the statement will be executing after checking a condition, then going into the statement of execution after checking a condition. If it is yes means it is continuously executing, otherwise no means it going ending a loop. Program பாரு. இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 10
1 அதே ப்ரோக்ராம் தான் do while இங்கே while இந்த ஸ்டேட்மெண்ட் தான் மேலே இருந்தது இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா do while ஸோ இதில் பாரு என்ன அப்படின்னா எந்த ஒரு இதுலேயுமே கண்டிஷனுக்கு பக்கத்தில் செமிகோலன் வைக்கக்கூடாது இது ரூல் எந்த ஒரு இதுலேயுமே பிளாக் ஆஃப் கோட் எழுதும்போது whileல கண்டிஷன் இஃப் கண்டிஷன் இஃப் எல்ஸ் கண்டிஷன் சுவிட்ச் கண்டிஷன் அதே மாதிரி ஃபார் லூப் கண்டிஷன் இதெல்லாம் போடும்போது இந்த எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணலை செமிகோலன் வைக்கல பட் டூ whileல the end of statement must semicolon while is must ending with a semicolon இது ரூல் ஸோ இந்த ரூலை ஃபாலோ பண்ணும் ஸோ இந்த இடத்துல போடலை உன் புக்கில் போடலை ஸோ நீ போட்டுக்கோ ஸோ ஸ்டூடெண்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 10 ஸ்டூடெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 1 ஸோ என்ன பண்ணலை ஃபஸ்ட்டே கண்டிஷன் செக் பண்ணல ஒரு லூப் என்ன பண்ணோம் எக்ஸிக்யூட் அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் ஆகும் தென் த கண்டிஷன் வில் பி செக்கிங் தென் இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் இட் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட்டிங் எ பிளாக் ஆஃப்டர் continuously checking a condition when it is comes a false means it is going to end of the statements and the முதல்ல இருக்கிற ப்ரோக்ராமும் இந்த இருக்கிற ப்ரோக்ராமும் சேம் ப்ரோக்ராம் தான் அவுட்புட்டும் சேமாக தான் வரும் ஓகேவா சரி அடுத்து லிசன் பண்ணு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பாருங்க the PHP while loop is executing a block of code specified the condition is true. So for loop means advanced how many times the script should be run. For each loop means only working on an array. The loop of through each key and value of pair. Do while loop means block of code once executing after repeating a loop based on the condition is true. So looping structures உடைய definitions கொடுத்திருக்காங்க பாரு it is necessary repeated the same block of code is given a number of times until the certain condition is met that accomplishing a looping statement அதே same இது loop will be executing code specified in a number of time for each loop means it constructing as a easy way to iterating over array while loop means it executing a specified condition is true இப்போ one word பாருங்க so most complicated looping structure is for loop is iterated for fixed number is bounded loop fixed number illa unfixed numbers na unbounded loops so the loop which loop is evaluate a condition expression is a boolean if it is true executing state ma ellathiliyume condition true அப்படினா தான் என்ன ஆகும் execute ஆகும் அதனால தான் all of them which of the loop is executing a condition if it is true executing statements when it is false it is will be terminating எல்லா இது சேம் இதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது ஓகேவா ஸோ அடுத்த ஒன் வேர்டு பாரு counter equal to 20 counter less than 10 counter plus plus ஸோ எனக்கு என்னென்ட்டு வரணும் வெல்கம் டு தமிழ்நாடு கவுண்டர் இஸ் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஆக்சுவலி இங்கே பாரு கவுண்டருடைய இனிஷியல் வேல்யூ என்னது 20 ஸோ 20 லெஸ் தென் 10 கண்டிஷன் ஃபால்ஸ் அப்போ எங்கே போகாது வெல்கம் டு தமிழ்நாடே போகாது கவுண்டர் இஸ் 20ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும் பிரிண்ட் பண்ணிடும் இதுதான் இந்த இது அடுத்து பாரு கவுண்டர் ஈக்குவல் டு 10 லெஸ் தென் 10 less than 10 condition வந்து என்னது false so none of the above ஏன்னா இது வந்து எந்த blockல இருக்கு for loop blockல இருக்கனால helloன்னு வராது என்னதான் வரும் none of the above தான் வரும் அடுத்து பாரு PHP support a 4 types of looping techniques என்னென்னலாம் இருக்குது for while for each loop all of the above தான் do while வரும் அடுத்து பாரு என்ன கொடுத்துருக்காங்க count equal to 12 so once என்ன பண்ணிரும் அப்படின்னா 12க்கு 12 போடு 12 உடைய ஸ்கொயர் வேல்யூ என்னதுமா 12 உடைய ஸ்கொயர் வேல்யூ என்னது 12 into 12 எவ்வளவு 141 what is the value 141 ஆக்சுவலி இங்கே என்ன வரும் அப்படின்னா எரர் வரும் பிகாஸ் எதுக்காக அப்படின்னா printf அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம இதில் கிடையாது எக்கோ ஸ்டேட்மெண்ட்ஸ் what is the word echo what is the word echo இங்கே printf அப்படின்னு வந்திருக்குல்ல ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கிடையாது PHPல கிடையாது ஸோ இது எக்ஸிக்யூட்டிங் எரர் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்கேஸ் இங்கே எக்கோன்ட் இருந்ததுன்னா இந்த 12 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏன்னா இங்கே ஈக்குவல்ட் இருக்குது 141 ஸோ நெக்ஸ்ட் பாரு வாட் வில் பி அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் இங்கே எத்தனைமா இருக்குது 1 இருக்குது லெஸ் தென் 10 ஸோ லெஸ் தென் 10னா 1 to 9 என்ன பிரிண்ட் ஆகும் ஸ்டார்னு பிரிண்ட் ஆகும் ஸ்டாராக எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும் 9 கவுண்டிங் பண்ணி பாரு 9 இருக்கணும் இன்கேஸ் இங்கே லெஸ் தென் ஈக்குவல் இருந்தால் இங்கே எத்தனை இருக்கணும் எத்தனைமா இருக்கணும் 10 இருக்கணும் இன்கேஸ் கவனி அடுத்து ஒரு சின்ன க்ரியேட்டிவிட்டி இந்த மாதிரி போட்டு பிரிண்ட் ஸ்டாருன்னு கொடுத்தாங்க அப்படின்னா
எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்? இன்ஃபினிட்டி லூப். ஏன்னா இங்கே கண்டிஷன் இனிஷியல் வேல்யூ இல்லை, கண்டிஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்தால் ஸ்டார் எத்தனை டைம் பிரிண்ட் ஆகும்? இன்ஃபினிட்டி லூப். இதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி கொஷின்ஸு, உனக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வாட் வில் பி அவுட்புட் ஆஃப் த ஃபாலோவிங் PHP கோட்? இங்கே பாரு -1 <10. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? -(-x). என்ன மேம் ஒன்றும் புரியல, லிசன். -1 இஸ் <10 கண்டிஷன் ட்ரூ. ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணும். -1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும் ஆக்சுவலி. அடுத்து பாரு -(-x) அப்படின்னா -1 கூட திரும்ப -1 மைனஸ் பண்ணு, டிக்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ -1 நீ மைனஸ் பண்ணால் என்ன தான் வரும்? -1 கூட 1 மைனஸ் பண்ணால் -2 தானே மீனிங்கு. இப்போ ஒரு நெகட்டிவ் வேல்யூ கூட ஒரு பாசிட்டிவ் வேல்யூ மைனஸ் பண்ணால் என்ன தான் ஒன்று ஆட் பண்ண தானே செய்யணும். ஸோ -2. அடுத்து -3 -4 அப் டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு எங்கே எதில் போயிட்டே இருக்குது? மைனஸில் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆகுமா? எண்ட் ஆகாது. என்னாகாது? எண்டிங் ஆகாது. ஸோ அதனால தான் இன்ஃபினிட்டி லூப். அதனால தான் இதோடைய ஆன்சர் என்னது? இன்ஃபினிட்டி லூப். ஓகேவா? சரி, உன்னுடைய புக் பேக் கொஷின்ஸ் உனக்கு மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து படித்து எனக்கு எழுதி கண்டிப்பாக எனக்கு எப்போதுக்குள்ளே பண்ணியிருக்கணும்? ஃப்ரைடே மதியத்துக்குள்ளே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட ஹோம்ஒர்க்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக எல்லாருடைய நோட்டும் செக் பண்ணுவேன். டேட் வைஸ், பேரண்ட் சிக்னேச்சர் வைஸ் வாங்கி நீ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கியா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுவேன். நீ ஹோம்ஒர்க் எழுதியிருந்தால் மட்டும்தான் கிளாஸ்க்குள்ளே அலோவ் பண்ணுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நவ் த செஷன் வில் பி ended.